கிறிஸ்துவ உலகத்தில் என்ன நினைக்கிறாங்கன்னா, தனக்கு என்ன நல்லதாக தெரியுதோ அதை செய்யணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. நம்ம எல்லாருமே சத்தியத்துக்கு அனுகூலமாக செய்யணும். இயேசு கிறிஸ்து என்னை குறித்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிட்டுன்னு சொல்லி அப்படி வாழ்ந்தார். பேசிக் நம்ம எப்படியும் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். ஆனால் நம்முடைய பேசிக் எதில் இருக்குன்னா, தேவனுடைய வார்த்தையில் இருக்கணும். அவருடைய வார்த்தையில் அமைக்கப்பட்டிருக்கணும் நம்முடைய வாழ்க்கை. அப்போது வார்த்தை இல்லாமல், பேசிக் இல்லாமல் நான் திங்க் பண்ணுறதையும் மற்றவங்க சொன்னதையும் வச்சு என் வாழ்க்கையில் நான் செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாகவே செய்கிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு அனுகூலமாக செய்யணும்னு வேதவசனம் சொல்லுது. ஆனால் தேவனுக்கு இசைந்து போங்கன்னு இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு ஆப்போசிட்டாக செயல்படுறேன். அப்போ என்னென்னா, சத்தியத்துக்கு வெளியே போய் வேலை செய்கிற மாதிரி இருக்குது. அதனால் கிறிஸ்தவர்கள் எப்போதுமே ஒன்று தெரிஞ்சுக்கணும், சத்தியத்துக்கு அனுகூலமாகத்தான் வேலை செய்யணும், விசுவாசிக்கணும். நம்முடைய எண்ண முறைகள், சிந்தனை முறைகள் எல்லாமே சத்தியத்தினுடனே இணைக்கணும். ஏன்னா இயேசு சொல்கிறாரு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். அப்போ சத்தியம் இல்லாமல் நீங்கள் நடந்தீங்கன்னா அது பொய். அந்த பொய்யில் நடக்கும்போது என்னாங்கன்னா, பலவிதமான பாண்டேஜ் உண்டாகும். அது மாத்திரம் இல்லாமல் வாழ்க்கையும் கெட்டு போயிடும். அதுக்கு தான் அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போவதில்லைன்னு இருக்குது. யாரை? இயேசுவை விசுவாசிக்கிறவன் கெட்டு போவதில்லை, அவரை தொழுது கொள்ளுகிறவன் வெட்கப்படுவதில்லை. அப்போது எல்லாமே அவரை வச்சு, அவரை சார்ந்து தான் நம்ம முடிவு எடுக்கணும். எனக்கு இன்பமாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு நம்ம முடிவு எடுக்கவே ஒரு நாள் கூடாது. இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு சிலர் விவாகரத்து பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. விவாகரத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்றதை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அப்போது ஆதியாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், தேவனாகிய கர்த்தர் தாம் மண்ணினால் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், அவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமும் இருக்கிறாள், இவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடனே இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். இது ஆதாம் இருந்து ஏவாளை எடுத்தார். எடுத்துட்டு சொல்கிறார், இன்னும் இவங்களுக்கு பிள்ளையே பிறக்கலை. பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடியே குடும்பத்தை பற்றி அவர் சொல்லி கொடுக்குறார். என்ன சொல்கிறாருன்னா, இவர்கள் இருவரும் ஒரே மாம்சம், இவர்கள் ஒருவர். ஏன்னா அங்கேருந்து தான் நான் இவங்களை எடுத்தேன், ஆதாமுக்குள்ளேருந்து தான் ஏவாளை எடுத்தேன். எடுத்ததுனால அவர்கள் ரெண்டு பேரும் அப்போ ஆதாமுக்கு தாய் கிடையாது, தகப்பன் கிடையாது. அப்போவே அவர் சொல்கிறாரு, தன் தாயையும் தன் தகப்பனையும் விட்டு தன் மனைவியுடனே இசைந்திருப்பான். இப்போ தாய் யார், தகப்பன் யார்? படைச்சவர் தான் தாயும் தகப்பனும். அப்படி பார்த்தா அப்போவே சொல்கிறாரு, இந்த மனுஷனுடைய குடும்பத்தினுடைய பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்றத போடுறாரு. அவர் ஆதியாகமத்தில் போட்டது தான் மத்தேயு வரையும் வருது, ஃபுல்லாக பைபிள் ஃபுல்லாகவே வருது. அந்த பேட்டர்ன் மாறவே இல்லை. தேவன் போட்ட பேட்டர்ன் என்ன? தன் மனைவியுடனே இசைந்திருப்பான். ஒரு மனைவியும் ஒரு கணவனும் ஒரே மாமிசம், இருவரும் ரெண்டு பேர் இல்லை, ஒரே ஒருத்தர். இந்த கணவனுக்காக அந்த மனைவியை தேவன் உண்டாக்கினார். இந்த மனைவியிடத்தில் துணையாக இருக்கும்படிக்கு, ஆனால் மனைவியிடத்தில் அன்பாக இருக்கும்படிக்கு தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். அப்போ என்ன சொல்கிறாரு, இவ்விதமாக புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடனே இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். நிறைய பேர் பிள்ளையை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு, பையனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு, அது ஒரு குடும்பம் கிடையாது. கல்யாணம் என்னைக்கு கல்யாணம் பண்ணாலும் அவங்க நம்ம மதிக்கணும், எல்லாம் பண்ணணும், ஆனால் தனியாக வைக்கணும். அதுதான் கரெக்டு. யாராக இருந்தாலும் எல்லோரும் ஒன்றா சேர்த்துக்கிட்டு அந்த குடும்பத்தை, அந்த கணவன் மனைவி அந்த லீடர்ஷிப்புக்கு விடாமையே அந்த தாயும் அல்லது கூட இருக்கிறவங்களும் இருந்தாங்கன்னா கடைசி வரைக்கும் அது குடும்பமே கிடையாது. குடும்பன்ற பேட்டர்ன் வேறு,
குடும்பம் என்பது யார்? ஒரு கணவன், மனைவி, பிள்ளைகள் தான் குடும்பம் பைபிள் படி. அப்போ அப்பா அம்மாவை விட்டுடலாமா? அப்படி சொல்ல பைபிள். அப்பா அம்மாவை என்ன சொல்லியிருக்குன்னா, உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக, உன் ஆயுசு நாள் நீடித்திருப்பதற்கு. அதே நியாயப்பிரமாணத்திலையும் சொல்கிறாரு, கட்டளையிலையும் சொல்கிறாரு, உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. அதே எபேசியர் புஸ்தகத்திலையும் சொல்கிறாரு, உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. அப்போ ரெண்டு பேரும் வேற இல்லை, ஒருத்தர். அது ஒரு குடும்பம். அந்த குடும்பத்திலேருந்து இன்னொரு குடும்பத்தை அவர்கள் கட்டுக்கிறார்கள். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், வேற ஒரு குடும்பத்தை அவன் கட்டணுன்ட்டு. சரி, ஆனால் கணவன் மனைவி இன்றைக்கு எப்படி இருக்கிறாங்கன்னா, யார் யாரோ செய்கிறாங்க, டைவர்ஸ்லாம் செய்கிறாங்க, பல காரியங்கள் பண்ணுறாங்க. அதனால் நம்ம அதுக்கு ஒத்து போகக்கூடாது. அது ஊழியக்காரனாக இருக்கட்டும், அது விசுவாசியாக இருக்கட்டும், யாராக வேணால் செஞ்சுட்டு போகலாம். நம்ம என்ன பார்க்கணும்னா, சாட்சி ஆகமத்தை பார்க்கணும், வேதத்தை பார்க்கணும். நமக்கு அவங்க செய்கிறதெல்லாம் 1000 எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம். நான் அதனால தான் டைவர்ஸ் பண்ணுறேன், இல்லை இதனால தான் டைவர்ஸ் பண்ணுறேன்னா 1000 எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம். ஆனால் அது வெள்ள பேட்டர்னு, இதுதான் பேட்டர்ன். இப்போ ஒருத்தன் தன் மனைவியை ஒருத்தன் டைவர்ஸ் பண்ணுறான்னா என்ன அர்த்தம்னா, அவன் தேவனை நம்பலன்னு அர்த்தம். தேவனை விட்டால் தான் அவன் திருமணத்தை விட்டுட்டு இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ண முடியும். அப்போ தேவன் மேல் கொண்ட விசுவாசத்தை அவன் மறுதலிக்கிறவன், வாயில் மறுதலிக்கல, கிரியையிலே மறுதலிக்கிறான். ஏன்னா தேவனால் இந்த பெண்ணு கொடுத்தது யார்? தேவன். இல்லை பர்மிஷன் வில், பர்ஃபெக்ட் வில், ரெண்டு இருக்குது. சரி, ரெண்டு வழியாக வந்தாலும் அந்த பெண்ணை அவள் சரியில்லை, அவளை நான் விட்டுட்டு இன்னொரு பொண்ணை மேரேஜ் பண்ணுவேன்னா என்ன அர்த்தம்னா, அப்போ அந்த பெண்ணை இந்த தேவனால் சரி பண்ண முடியல, அதனால் எனக்கு வேண்டான்றான், மறுதலிக்கிறான். இப்போ ஏதாவது பிரச்சனை, குடும்பத்தை யார் உண்டாக்குனது? தேவன். அப்போ குடும்ப பிரச்சனை யார் சரி பண்ணுறது? தேவன். அப்போது ரெண்டு பேரும் ஏதாவது பிரச்சனை வந்தால் எங்கே போகணும்? தேவன்கிட்ட போகணும், தேவனுடைய வார்த்தை இடத்துல வரணும். அப்படி இல்லாமல் தன் சுய இச்சையாக தேவன் இல்லாமல் முடிவெடுக்கிறான். எனக்கு இந்த மனைவி வேண்டாம், எனக்கு இந்த பெண்ணு, இந்த கணவன் எனக்கு வேண்டாம் அப்படின்ற முடிவுக்குள்ள வரும்போது என்ன ஆகுறாங்கன்னா, அவர்கள் கணவனை தள்ளி விடல, அவர்கள் கணவனை கொடுத்தார் பார்த்தீங்களா, அந்த தேவனை தள்ளி விடுறாங்க. மனைவியை அவன் தள்ளி விடல, அவனை தேவன் உண்டு பண்ணார் பார்த்தீங்களா, அந்த மனைவியை தள்ளி விடுறான். அதாவது தள்ளி விடுதலை ஆண்டவர் என்ன பண்ணுறாரா, மல்கியாவின் புஸ்தகத்தில் 2:16 வாசிக்கிறேன் கேளுங்க. தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் மோசே என்ன சொன்னார்? தள்ளுச்சீட்டை கொடுக்கலாம்னு சொல்லி சொல்கிறார். ஒருத்தரை தள்ளி வைக்கணும்னா அவருக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்து அந்த நியாயப்பிரமாணத்தில் சொல்கிறார். ஆனால் தீர்க்க தரிசனத்தில் ஆண்டவருடைய என்ன ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு? இந்த தள்ளி விடுதலை குறித்து தேவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, ஒரு மனைவியோ கணவனையோ தள்ளி விடுறத என்ன சொல்கிறான்னா, தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன். தேவன் என்ன செய்கிறாரா, ஒரு கணவனை தள்ளி விடுறதையும் ஒரு மனைவி தள்ளி விடுறதையும் வெறுக்கிறாராம். பாருங்க, யோசேப்பு ரகசியமாய் தள்ளிவிட மனதாக இருந்தான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஐயப்படாதே, சேர்த்துக்கொள். அப்போது என்றைக்குமே ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், தேவன் ஒரு காரியத்தை பற்றி என்ன சொல்லுகிறார் என்பதை அறிந்து நான் முடிவெடுக்கணும். நான் எனக்கு பிடிக்குது சட்டையை இன்னைக்கு மாட்டுறேன், நாளைக்கு பிடிக்கல சட்டையை காட்டுறேன் அப்படின்றது கிடையாது. திருமணம் என்பது, குடும்பம் என்பது அப்படி கிடையாது. ஏன்னா அவனும் அவளும் மட்டும் பாதிக்கப்படலை, அந்த சந்ததியும் பாதிக்கப்படுது. கிடைக்க வேண்டிய அன்பு பிள்ளைகளுக்கு கிடைக்கலன்னா பிள்ளைகள் முரட்டாட்டம் உள்ளவர்களாக மாறுவாங்க. அந்த குடும்பம் அவங்க ரெண்டு பேரும் பண்ணுற தப்புனால அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை, அந்த குடும்பமே சீரழிஞ்சு போயிடும். ஆனால் சிலர் என்ன நினைக்கிறாங்களா, தங்களுடைய இன்பத்துக்காக நான் செஞ்சால் ஆண்டவர் கொஞ்ச காலம் ஆனால் ஆண்டவரும் மறந்துடுவார், மக்களும் மறந்துடுவார், நம்ம இஷ்டப்படி செய்யலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி செய்யக்கூடாது என்று தேவன் வேதத்திலே தெளிவாக சொல்லி வைத்திருக்கிறார். இப்போ எடுங்க பார்ப்போம், மார்க் புஸ்தகம் எடுங்க, 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் கேளுங்க. அதாவது இந்த மார்க் புஸ்தகத்திலையும்
மத்தேயு புஸ்தகத்திலையும் தெளிவாக கணவன் மனைவியை பற்றி போட்டிருக்கு. பல இடத்துல போட்டிருக்குது. ஒரு கொரிந்தியரில் பார்த்தீங்கன்னா ஆணிலிருந்து பெண் தோன்றினால் அது ஒரு ஆச்சரியம், கடைசியில் அந்த பெண்ணிலிருந்து ஒரு ஆண் தோன்றுகிறான், அது ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி பவுல் முடிக்கிறார். இருக்கட்டும், அவர்கள் சமமானவர்கள். கலத்தியில் சொல்லும்போது சொல்கிற ஆண் ஒன்றும் இல்லை பெண் ஒன்றும் இல்லை, கிறிஸ்துவுக்கு நாம் எல்லோரும் ஒன்றாக இருக்கிறோம். பைபிள் வந்து கணவனும் மனைவியும் ஒரே மாதிரி தான் பார்க்குது. எப்படி உபவாச நாட்களை தவிர மற்ற நாட்களில் ஒரு கணவனை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடாது, அப்படி பிரிஞ்சிருந்தா கணவன் இல்லாதவளாக அவள் பிரிஞ்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து கூடி வாழணும் அப்படின்லாம் சொல்கிறாரு. அதாவது வேதம் என்பது ஒரு மனிதனுடைய எல்லா பகுதிகளையும் பேசக்கூடியது. அங்கங்கே இருக்குது, நம்ம கண்டுபிடிச்சி எடுக்கணும். பாருங்கள், இப்போ பாருங்கள், அந்த மார்க்கு புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பற்றி சொல்கிறாரு. அப்பொழுது அவர் எவனாகிலும் தன் மனைவியை தள்ளிவிட்டு, அவர் ஏற்கனவே சொல்கிறாரு மனைவியை தள்ளி விடுறது என்ன பண்ணுறாரு, வெறுக்கிறேன்றார். ஏன்னா அவர்கிட்ட ஆவி நிறைய இருந்துச்சு, இந்த ஆதாமுக்கு 10 மனைவியை உண்டாக்கியிருக்க முடியும், அவர் அதை செய்யலை. ஏன்னா கணவன் மனைவி ஏன் உண்டாகுனா பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுக்கும்படிக்கு. இது இவங்களை வச்சு வாழ்க்கையில் அவங்களுடைய சந்ததியை வைத்து தேவன் போட்ட பிளானு. ஃபஸ்ட்டு ஒரு குடும்பமாக தேவன் உருவாக்குகிறார். அந்த குடும்பத்தை குறித்த திட்டங்கள் தேவனுடைய கரத்தில் அது இட்டர்னிட்டியாக இருக்குது, லாஸ்ட் மனுஷன் வரைக்கும் இருக்குது. அதனால் சொல்கிறாரு, நான் தள்ளி விடுதல் என்ன பண்ணுறேன், வெறுக்கிறேன்னு சொல்கிறார். இங்கே சொல்கிறார், அப்போது அவர் எவனாகிலும் தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தி விவாகம் பண்ணினால் அவன் அவளுக்கு விரோதமாக விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான். நல்லா கவனிச்சிங்களா? இன்னைக்கு மனைவி ஏதோ வேற ஏதோ ஒரு பிரச்சனையினால தள்ளி விட்டு இன்னொருத்தனை பண்ணான்னா அது விபச்சாரம்னு வேதம் சொல்லுது. இன்னைக்கு இதை தைரியமாக சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரசங்கர்லாம் இருக்கிறாங்க, இந்த வசனத்தை எடுத்து பிரசங்கம் பண்ண சொன்னால் பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் பிள்ளைகளுக்கே அதை செஞ்சுருக்கிறாங்க. சபையிலேயே மூப்பர்களுக்கு அப்படி செஞ்சுருக்கிறாங்க. ஒழுக்கமுள்ள சபையை உருவாக்குவதற்கு தான் நிருபங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. ஒழுக்கங்கெட்ட ஒரு சபையை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா கண்டிச்ச ஜனங்க போயிடுவாங்கன்ட்டு. வேதம் என்ன சொல்லுது, வேறொருத்தி விவாகம் பண்ணினால் அவன் அவளுக்கு விரோதமாக விபச்சாரம் செய்கிறான். யார? மனைவியை தள்ளி விட்டுட்டு ஒருத்தன் பண்ணான். அப்போ இன்னைக்கு விவாகரத்துக்கு பண்ணுறதுக்கு பல காரணங்கள் இருக்கும். அதாவது அந்த உடன்படிக்கையின்படி இல்லாமல் ஒருத்தன் ஏமாத்தின்னா ஒரு பரவாயில்ல, ஒரு ஆணுக்குரிய ஒரு தன்மையும் இல்லாமல் ஒரு பெண்ணை மேரேஜ் பண்ணான்னா அந்த உடன்படிக்கைலாம் உண்மையாக இல்லை, அது கல்யாணமே கிடையாது, உடன்படிக்கை கிடையாது. ஆனால் ரெண்டு பேரும் உடன்படிக்கையில் ரெண்டு பேரும் திருமணம் வேத புத்தகத்தின்படி சரியாக இருந்து சரியாக பண்ணியிருக்கும்போது அவள் பேசுகிறது எனக்கு ஒத்து வரல, அவள் குரல் அப்படி இருக்குது, அவள் செய்கை இப்படி இருக்குது, இதை வச்சு ஒருத்தன் தள்ளிவிடுவான் என்றால் அது தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். பாருங்க, வச்சா தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன்னு சொன்னவர் என்ன சொல்றாரு, அப்படி வேறொருத்த விவாகம் பண்ணினா அவன் கெட்டவளாகவே இருக்கட்டும், இவன் நல்லவனாகவே இருக்கட்டும், அவளை விட்டுட்டு இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணா இவன் யாரா? விபச்சாரம் தான். பாருங்க, தாவீது செஞ்சு தப்பு தான், விபச்சாரம் தான். ஆனால் அது மத்தேயு புஸ்தகத்திலையும் கொண்டு வந்து எழுதியிருக்காரு. பாருங்க, பச்சேபால தாவீதின் மனைவின் கடைசி வரைக்கும் வரவே இல்லை, உரியாவின் மனைவி என்று சொல்லி தான் வந்திருக்குது. அதனால தேவன் மாறிடுவார்னு நினைக்கக்கூடாது. மாற்றினா சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கலரை அடித்து மாற்றிக்கலாம், வீட்டை மாற்றிடலாம். இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்கன்னா சட்டனை மாற்றுற மாதிரி ஒரு டைவர்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இன்றைக்கி கிறிஸ்தவ டைவர்ஸ் தான் நிறைய கேஸு கோர்ட்டில் இருக்குது. அவங்களுக்கு என்ன இல்லை, இந்த சத்தியம் புரியல. என்ன புரியல? அப்படி பண்ணிட்டு நீ கல்யாணம் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா, விதவையை கூட என்ன போட்டுருக்குன்னா கணவன் இறந்த பிறகு அவள் இன்னொரு கல்யாணம் பண்ணலாம் அவளுக்கு. ஆனால் அப்படியே கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் அவள் பாக்கியவதின்னு சொல்லப்பட்டிருக்கு பைபிளில். விதவைக்கே அந்த இதுன்னா நீ மனைவியை விட்டுட்டு விபச்சாரத்தில் தள்ளி விட்டுட்டு அவளை ஒருவேளை அவள் இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணாலும் விவாகரத்து பண்ணிவிட்டு அவள் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணால் அவ்வளோ விபச்சாரிக்காரு தான். அப்போ அதனால் யார் பாதிக்கப்படுறா? பிள்ளைகள். முன்னாடி குடும்பம், பிள்ளைகள். இப்போ அப்பா பிள்ளை, அம்மா பிள்ளை. விவகாரத்தானா என்ன பண்ணுறது? யார் உடன்பட முடியும்? அதுக்கு உடன்பட முடியாது.
அப்போ வேதம் சொல்லுது, அப்போ ஒரு மனைவியை தள்ளி விடுதல், அவளை விபச்சாரத்துக்குள்ளே தள்ளுறான். ரெண்டாவது இவனும் விபச்சாரம் பண்ணுறான். அப்போ இந்த விபச்சாரக்காரனை பரலோகம் ஏற்றுக்கொள்ளுமா? தேவனை மறுதளிச்சுட்டு போய் தான் விபச்சாரம் செய்கிறான். விபச்சாரக்காரர் எங்கே போவாங்க? அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். நோ எக்ஸ்கியூஸ். தேவன் விபச்சாரம் பண்ணுறதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக மாட்டார். நீ இப்படி பண்ணிக்கோ, நான் இப்படி கண்டுக்காமல் இருந்துக்கிறேன், உன்னை பரலோகத்துக்கு கூட்டு போயிடறேன்னு அப்படி வசனத்துக்கு மீறி தேவன் செயல்பட மாட்டார். அப்போ இதில் நம்ம தெளிவாக இருக்கணும். குடும்பம் என்பது தேவனால் அமைக்கப்பட்ட ஒன்று. இந்த கணவன் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணுன்றத எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் தெளிவாக பவுல் சொல்கிறாரு. கிறிஸ்து ஒரு சபைக்கு என்ன பண்ணார், இந்த சபை கிறிஸ்துவுக்கு எப்படி இருக்கணுன்றதை தெளிவாக அதை பேசிக்கிட்டே வராரு. அதே போல் தான் இங்கே சொல்கிறாரு. இது நான் சொன்ன சப்ஜெக்ட் கிடையாது, இது இயேசு கிறிஸ்து சொல்கிற சப்ஜெக்ட். கிருபை பேசுது. இயேசு யாரு? இயேசு தான் கிருபை. அந்த கிருபை என்ன சொல்லுகிறது என்று கேளுங்க. என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது அவர் எவனாகிலும் தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தி விவாகம் பண்ணினான், அவன் அவளுக்கு விரோதமாக விபச்சாரம் செய்கிறவனாக இருப்பான். மனைவியும் தன் புருஷனை தள்ளிவிட்டு வேறொருவனை விவாகம் பண்ணினால் விபச்சாரம் செய்கிறவளாக இருப்பாள் என்றார். இது யார் சொன்னது? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவர் சொல்லுகிறார். கிருபை சொல்லுகிறது. இயேசு தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அவர் சொல்றாரு, 2 பேர் செஞ்சாலும் தப்பு தான். அப்போ கிறிஸ்துவின் சரீரத்தில் இருந்துட்டு விபச்சாரம் பண்ணலாமா? ஆண்டவர் சொன்னார், தாவீதே, நீ என்னை என்னுடைய நாமத்தை இந்த இடத்துல ரொம்ப பரிசுத்த குலைச்சல் ஆக்கிட்டேன். அந்த ஒரு மிஸ்டேக் அவன் பண்ணதுனால அதுக்கு தண்டனைலாம் நிறைய கொடுத்தாருன்னு வச்சிங்களேன். நிறைய வந்துச்சு. அவன் 1 பண்ணால் 10 போச்சு. சொந்த மகன் செத்தான். சொந்த மகள் விபச்சாரத்தில் பண்ணப்பட்டா திருமணத்துக்கு முன்னாடியே. வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு. அப்போ நான் என்ன சொல்கிறேன், விபச்சாரம் என்பது ஒரு ஆவி. அந்த ஆவி யார் இடம் கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட அது என்னென்னா விவாகரத்து பண்ண தூண்டு தான் செய்யும். சாக்கு போக்கு சொல்லலாம், 4 பேரை குறை சொல்லிவிட்டு என்னன்னாலும் பண்ணலாம். ஆனால் மனுஷனுக்கு நல்லாயிருக்கும், மனுஷனை ப்ளீஸ் பண்ணிடலாம், மனுஷனுடைய மனசை மயக்கிடலாம், மனுஷனுக்கு சாதகமான காரியத்தை செஞ்சிடலாம். ஆனால் வேத புத்தகம் வரும்போது, தேவன் தன்னுடைய வார்த்தையை மீறி எதையும் செய்கிறவர் அல்ல. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அவர் தான் சொல்லியிருக்கிறாரு இதை. அப்போ அதை எப்படி இப்போ உலகத்தில் நீ கிறிஸ்தவர்கள் விவாகரத்து பண்ணலாமா பண்ணக்கூடாதா? இந்த வசனத்துக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு அப்புறம் பண்ணட்டும். சரி, அடுத்தது வாசிக்கிறேன் பாருங்க. அப்போது அதுக்கப்புறம் மனைவியும் தன் புருஷனை தள்ளிவிட்டு வேறொருவனை விவாகம் பண்ணினால் இல்லை, ஃபஸ்ட்டு நான் தப்பு செய்யலை, ஃபஸ்ட்டு நான் விவாகம் பண்ணிவிட்டு அப்புறம் நீ தள்ளி விட்டுட்டு இன்னொரு விவாகம் பண்ணாலும், கல்யாணம் பண்ணாலும் அதுக்கு பேர் என்னது? விபச்சாரம். அது சபைக்கு மாதிரியா? விசுவாசிக்கு மாதிரியா? அது பரிசுத்தவான்களுக்கு மாதிரியா? சீஷர்களுக்கு மாதிரியா? நீதிமான்களுக்கு மாதிரியா? கிறிஸ்துவின் சபைக்கு மாதிரியா? அதை கூடாதுன்னு சொல்லி 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்காரு அவர். அதனால் சில விஷயத்தை தெளிவாக வேத புத்தகம் சொல்லுது. நீங்கள் மத்தேயு புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கிறேங்க. அப்போது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலும் தள்ளிவிடுகிறது நியாயமா என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, ஆதியிலே மனுஷனை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடனே இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்றும் அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? எந்த பகுதியை சொல்கிறாரு? இப்போ நம்ம வாசித்தோமே ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் அந்த பகுதியை இயேசு சொல்லிட்டு சொல்கிறார், இப்படி இருக்கிறபடியினால் அவர்களில் இருவராயிராமல் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். புருஷனும் பிரிக்கக்கூடாது, மாமியாரும் பிரிக்கக்கூடாது, மருமகளும் பிரிக்கக்கூடாது,
மனைவியும் பிரிஞ்சு போகக்கூடாது, யாரும் தேவன் இணைத்தது மனுஷன். மனுஷனா எல்லாரும் அப்படித்தான். கோர்ட்டு கூட இந்த மனுஷனில் வந்துடும். என்ன செய்யக்கூடாது? தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காது இருக்க. இது யார் சொல்றது? இயேசு சொல்றாரு. இன்னைக்கு இதெல்லாம் படிக்கிறதே கிடையாது. போயிட்டு நம்ம கேஸை கொடுத்து பிரிஞ்சு போயிரு. நீ அந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் போறேன். பிள்ளை நடு ரோட்டில் நிற்கும். பாருங்க, தேவன் இனத்தை மனுஷன் பிரிக்காது இருக்கிறான் என்றார். அதற்கு அவர்கள், அப்படியானால் தள்ளுச்சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டு இருக்கிறார் என்றார். உடனே இவங்க என்ன சொல்றாங்க, பரிசேயர்கள், நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், தேவன் இனத்தை மனுஷன் பிரிக்கக்கூடாது, ஆனால் மோசே சொல்லியிருக்கிறாரு தள்ளு சீட்டை கொடுக்கலான்னு, விவாகரத்து பண்ணலான்னு போட்டிருக்கு சொல்லியிருக்காரு. அது ஏன் சொன்னா உன் இருதய கடினத்தின் நிமித்தம் சொன்னாருன்றார். சொல்லிட்டு அதற்கு அவர், உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதயத்தின் கடிதத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆதி முதல் அப்படி இருக்கவில்லை. கவனிச்சிங்களா? அதுக்கு முன்னாடி இருந்த எல்லா பரிசுத்தவான்களும் ஆதாமிலிருந்து மோசே வரையிலும் யாருமே தள்ளி அப்படி இருக்கவில்லை. அப்படி இல்லாத ஒன்றை உன் கடினம், உன்னுடைய குணப்படாத இருதயத்தினால அப்படி கொடுத்தான். ஆனால் அது தேவன் கொடுத்தது இல்லை. கவனிங்க, ஒன்று நிமித்தமாக தான் கொடுக்கப்பட்டிருக்க தவிர தேவன் அப்படி கொடுக்கல. தேவன் என்ன தள்ளி விடுதலை வெறுக்கிறார். தேவன் என்ன சொல்றாரு? தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காது இருக்க கடவன். தேவன் அதை கொடுக்கல. தேவன் கொடுக்காத ஒன்றை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். கிறிஸ்து சொல்லாத ஒன்றை ட்ரை பண்றான். கவனிங்க, தேவன் இணைத்தது மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். அதற்கு அவர்கள், அப்படியானால் தள்ளு சீட்டை கொடுப்பது. உடனே இப்போ மோசே சொன்னவொடனே அதுக்கு அடுத்து சொல்றாரு. அதற்கு அவர், இப்படி கேட்ட உடனே மோசையை பற்றி சொன்ன உடனே ஏசு சொல்றாரு. அதற்கு அவர், உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆதி முதல் அப்படி இருக்கவில்லை. சரி, அதுக்கப்புறம் சொல்ல, ஆதலால் எவனாகிலும் தன் மனைவி வேசித்தன செய்த நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தை விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான். சரி, அவள் தப்பு பண்ணுறா, அதனால் விட்டுட்டு போய் நீ இன்னொரு கல்யாணம் பண்ணனா நீ விபச்சாரம் செய்கிறவளா இருப்ப. நீ நல்ல கவனி, இந்த வசனத்தை படிங்க. ஆதலால் எவனாகிலும் தன் மனைவி வேசித்தனம் செய்தது நிமித்தம் அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான். அவளை தள்ளி விட்டுட்டு இன்னொருத்தியை, அவள் தப்பு பண்ணிட்டா அதனால் நான் இப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணுறான், அப்படி இல்லை. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் அதில் வருது பாருங்க. தள்ளி விட்டவர்களை விவாகம் பண்ணுகிறவனும் அந்த விபச்சாரத்தினால தான் அவள் தள்ளிவிடப்பட்டா. அப்படி தள்ளிவிடப்பட்டவளை ஒருத்தன் ஒருவேளை விவாகம் பண்ணினாலும் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படின்னா என்னன்னா, தள்ளி விடுதலை வெறுக்கிறாரு. அப்படியே அவன் தப்பு பண்ணாலும் அவனை மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளுன்றாரு. அதுக்கு எங்கே சொல்கிறாரு? ஓசியாவிலே சொல்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்க இப்படி இருந்தாங்க, நான் மன்னிச்சு புருஷன் மாதிரி ஏற்றுக்கொண்டேன்றாரு. அப்படி தான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் தேவன் கட்டளையிட்டு இருக்காரே தவிர விவாகரத்து என்பது என்ற ஒன்றை தேவன் ஏற்படுத்தலை, தேவன் உருவாக்கலை. அது மனுஷன் உருவாக்குனது, அது பிசாசு உருவாக்குனது. அந்த விவாகரத்துக்கு போகாமல் இருந்து அவன் தேவனுடைய உதவியோடு மனைவியோட வாழணும், புருஷனோட வாழணும். அவள் அதை தான் தேவன் வச்சிருக்கிறார். பாருங்க, அப்பொழுது சீஷர்கள் அவரை நோக்கி, மனைவியை பற்றிய புருஷனுடைய காரியம் இப்படியானால் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்றார்கள். அதுக்கப்புறம் வேற ஒரு காரியத்தை பற்றி, சப்ஜெக்டை பற்றி, அடுத்தது அன்னகர்களை பற்றி பேச ஆரம்பிச்சிடறார் இயேசு. அப்போ ஒரு குடும்பம்னா என்ன? அதனால தான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணணும். ஒரு பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி தேவ சித்தமா அப்படின்னு கிறிஸ்தவர்கள் ஜெபம் பண்ணி பண்ணணும். அவன் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ரெண்டாவது ஆப்ஷனே கிடையாது. சபையானது ரெண்டாவது திருமணத்தை பண்ணி வைக்கக்கூடாது, அது விபச்சாரம். அதுக்கு தேவன் என்ன செய்யல? ஒத்துக்கொள்ளவே இல்லை. தேவன் தன்னுடைய வார்த்தைக்கு மீறி எதையும் செய்ய மாட்டார். அப்போ முன்னாடியே என்ன பண்ணணும்? காரை வச்சு கல்யாணம் பண்ணக்கூடாது, வீடை வச்சு கல்யாணம் பண்ணக்கூடாது, பொண்ணுடைய அழகை வச்சு கல்யாணம் பண்ணக்கூடாது, திறமையை வச்சு கல்யாணம் பண்ணக்கூடாது. தேவன் சொன்னால் கல்யாணம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும். அதுக்கு ஒரு சமாதானமாக இருந்து ஆண்டவர் அந்த காரியங்கள்லாம் கைகூடி வர பண்ணினா அப்படி தேவ சித்தம் என்று பண்ணணும்.
ஜாதி கூட ரெண்டாவது தான். இப்போ மக்கள் எதை பார்த்து பண்ணுறாங்கன்னா, தேவன் இல்லாமல் எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியில் ஆண்டவரே இதில் ஒரு கையெழுத்து போடும், நானும் என் பொண்டாட்டியும் நானும் இந்த பெண்ணும் கல்யாணம் பண்ணுறோம், நாங்கள் 2 கையெழுத்து போட்டோம், நீங்களும் கையெழுத்து போடுங்க இயேசுவின் நாமத்துன்னு சொல்லி கடைசியில் கீழே கையெழுத்து வாங்கிடுறாங்க. அப்போ நீங்கள் செய்கிற எல்லா தப்புக்கும் தேவன் உதவி செய்வாரா? செய்ய மாட்டார். இது வரைக்கும் உங்களுக்கு போதும் என்று நினைக்கிறேன். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்யும்போது தேவ சித்தம் இல்லாமல் கல்யாணம் பண்ணுறதை காட்டிலும், தேவ சித்தம் இல்லாமல் கல்யாணம் பண்ணுறதை காட்டிலும் அவர்கள் கல்யாணம் பண்ணாமே இருப்பது நல்லது. தேவ சித்தம் வர்ற வரைக்கும் பொறுத்திருக்கணும். பார்த்து நல்லா இருக்கிறான் பையன் அப்படி கல்யாணம் பண்ணக்கூடாது. அது பண்ணால் சில நேரங்களில் அது பின்னாடி போய் இந்த விவாகரத்து விஷயத்துலவே மாட்டோம். பையன் விரும்பினா உனக்கு என்ன போச்சு அறிவு? பெரியவர்கள் அதை கரெக்ட் பண்ணணும். முன்னாடியே கல்யாண தப்பு நடந்தோ அல்லது அது கையை மீட்டி சில காரியங்கள் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே அதில் செய்ய முடியாது. இன்றைக்கி எத்தனை விவாகரத்துன்றீங்க சபையில்? நீ புறஜாதியும் புதிய உடன்படிக்கையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒரே மனைவியை உடைய புருஷனாக இருக்கணும் ஊழியக்காரன். அதான் தீமோத்தேயுக்கு சொல்கிறாரு, மூப்பனானவனுக்கு ஒரே மனைவி இருக்கணும், சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனா இருக்கிற. சொந்த மனைவியும் தன் பிள்ளைகளையும் விசாரிக்கலன்னா விசுவாசத்திலையும் விசுவாசியிலும் கேடு கட்டவன். இது புதிய உடன்படிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீ புதிய உடன்படிக்கையில் இருந்துக்கிட்டு இந்த புதிய உடன்படிக்கை வசனத்தை படிக்காமல் ஒரு மனைவியை சரி பண்ண முடியலன்னா, முதல் அற்புதம் மனைவியை சரி பண்ண முடியலன்னா உன் பிரசங்கம் மற்றவங்கள என்னத்தை மாற்றும்? நீ ஒரு விசுவாசினா உன் மனைவியே ரட்சிப்புக்குள்ள நடத்தலை, உன் மனைவியே தேவனுடைய சுபாவத்துக்கு நடத்த முடியலன்னா ஒரு விசுவாசி மற்றவங்களை எங்கே நடத்த போகிற? உன் குடும்பத்தில் நீ சாட்சி இல்லைன்னா வெளியே போய் என்னத்தை சாட்சியாக இருக்க போகிற? நான் சொல்கிறது புரியுதா? அதனால் கிறிஸ்தவர்கள் தேவனுடைய சுபாவத்தில் அவர் வச்சிருக்கிற பேட்டர்னை புரிஞ்சிக்கணும், அதில் நடத்தணும். ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணுவாங்க சிலர், நான் பார்த்துருக்கேன். என்னங்க ஊழியம் செய்கிறாங்க, எங்கள் கணவன் கீழ்ப்படியது கிடையாது. அவர் எங்கன்னா போயிருப்பாருங்க. அப்படின்னா ஒரு கணவனுக்கு கீழ்ப்படியாமல் நீ ஊழியம் செஞ்சு என்ன பிரயோஜனம்? ஒரு மனைவி தன் புருஷனுக்கு கீழ்ப்படியாமல் அவன் செய்கிற ஊழியத்தை தேவன் எப்படி அங்கீகரிப்பார்? ஒரு மனைவியை நேசிக்காமல் போய் இப்போ பண்ணுற பிரசங்கத்தை எப்படி தேவன் ஏற்றுக்கொள்வார்? அதனால தான் கிரியே இல்லை, அதனால தான் சாட்சி இல்லை. அதனால் ஒரு ஊழியக்காரன் குடும்பத்தில் நன்றாக இருக்கணும். ஒரு மனைவி ஊழியக்காரி குடும்பத்தில் நல்ல சாட்சி உள்ளவளாக இருக்கணும். ஒரு விசுவாசி குடும்பத்தில் சாட்சி உள்ளவளாக இருக்கணும். அதனால் சபைக்கும் விவாகரத்துக்கும் சம்பந்தமே இல்லை. தேவனுக்கும் விவாகரத்துக்கும் என்ன இல்லை? ஒரு தடவை திருமணம் பண்ணியாச்சுன்னா அது பெரிய உடன்படிக்கை. இன்னும் ரகசியத்தெல்லாம் சொல்லுவேன். அது இப்போ நீங்கள் கிறிஸ்துவை பற்றிய ஒரு பெரிய ரகசியம். அப்போ இந்த தேவ திட்டத்துக்கு விரோதமாக ஒரு சத்தம் கேட்குதுன்னா அது யாருடைய சத்தம்? சே டெவில். அந்த தேவ சித்த கணவனை விட்டு பிரிஞ்சு போகணுன்ற எண்ணம் உண்டானாலே அந்த எண்ணமே பிசாசால உண்டானது. ஒரு மனைவியை விட்டுட்டு இன்னொரு மனைவியை நான் கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி ஒருத்தன் பேசுகிறான்னா அது தேவனுடைய சத்தம் அல்ல, அது பிசாசுடைய சத்தம். ஏன்னா தேவனுடைய சத்தம் என்ன? மனைவியை தள்ளி விடுறத நான் வெறுக்கிறேன். தேவன் இணைச்சதை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். அதனால் விவாகரத்து பண்ணுறது தேவ சித்தம் இல்லை. அப்படி விவாகரத்து பண்ணுறாங்கன்னா அவர்கள் தங்கள் கொண்டிருந்த விசுவாசத்தை மறுதலித்து விட்டு, கிறிஸ்துவை மறுதலித்து விட்டு, கிறிஸ்து எனக்கு இதை செய்ய முடியாது, என் மனைவியை மாற்ற முடியாது, என் கணவனை மாற்ற முடியாதுன்னு சொல்லி மறுதலிச்சுட்டு போய் தான் இன்னொரு கல்யாணம் பண்ணுறாங்க. இது தெளிவாக வேதவசனம் தெளிவாக சொல்லுது. அதனால் நம்ம விசுவாசம் என்ன? தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூட. நான் என்ன சொன்னேன், எதுவும் உங்களுடைய தேவன் உயிரோடு இருக்கிறார். நம்முடைய தேவன் உயிரோடு இருக்கிறார். மனைவியை மாற்ற முடியும், கணவனை மாற்ற முடியும், பிள்ளைகளை மாற்ற முடியும். அப்படின்ற விசுவாசத்தில் நம்ம இருக்கிறோம்.
அதனால் யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்றதுக்காக வாழ்க்கை கிடையாது. வேதம் என்ன சொல்லுகிறது உங்கள் வாழ்க்கை குறித்து, அதுதான் தேவனுடைய சித்தம். சரிங்களா? ரைட், ஓகே. சில நேரங்களில் நம்ம ஒரு படம் போட்டு வச்சுருப்போம். என்னது? நம்மை நாமே சில நேரங்களில் நம்ம குறித்து ஒரு தவறான படம் போட்டு வச்சுருப்போம். பிசாசும் ஒரு தவறான படத்தை போட்டு வச்சுருக்கிறான். மற்றவர்களும் நம்மளை குறித்து தவறான படம் போட்டு வச்சுருக்காங்க. அந்த படத்தெல்லாம் கிழிச்சு எறியணும். ஏன்னா உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற படம் தான் சரியானது. அவர் ஏசாயா 49 சொல்கிறாரு, நான் உங்களை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன். அது என்னன்னு பாரு. உன் பிக்சர் அதுதான், உன் எதிர்காலம் தான், அதை பார்க்கணும். தேவன் வச்சிருக்கிற பிக்சர் தான் சரியான பிக்சர் உன்னை பற்றி. நீ உன்னை பற்றியே தவறாக ஒரு படத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப நாள் நீ கிறிஸ்தவத்தில் வெற்றிகரமாக வாழ முடியாது. மற்றவங்களை சொல்கிற அந்த படத்துலையும் நீங்கள் வாழ முடியாது. அதனால அவர் என்ன சொல்கிறார்? ஏசாயா 45:11 வருங்காரியத்தை என்னிடத்தில் கேளுங்க. உங்களை பற்றி மாத்திரம் இல்லை, உங்கள் பிள்ளைகளை பற்றி என்னிடத்தில் கேளுங்கன்றாரு. அப்போ என்ன செய்யணும்னா தேவனிடத்தில் என்ன செய்யணும்? கேட்கணும். தேவனிடத்தில் நம்முடைய எதிர்காலம் என்ன? எல்லோரும் கையில் பார்க்கக்கூடாது. அவர் கையில் எழுதி வச்சுருக்காருன்னு இவங்களும் கையில் பார்க்குறது, கைராசி எப்படி இருக்குன்ட்டு. நமக்கு கைராசியே கிடையாது. நம்ம கையில் இல்லை நம்ம வாழ்க்கை. எல்லாம் சொல்லுவோம் உன்னுடைய கையில் உன்னுடைய வாழ்க்கை கிடையாது. நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய கரத்தில் இருக்குது. அந்த வாழ்க்கையை நான் வாழலாம். இல்லை நான் வேற ஒரு பக்கம் போய் என் வாழ்க்கையை நான் தவறாமையும் ஆரம்பித்து தவறாமையும் முடிக்கலாம். கையில் நம்ம கையில் இல்லை, அவர் கையில் எழுதி வச்சுருக்க. சொல்லுங்க, நம்ம கையில் என்னங்க இருக்குது? தலை எழுத்துங்க. தலையிலே இல்லை நம்ம வாழ்க்கை. நீ கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை தேவனை விசுவாசிப்பதில் இருக்கிறது. தேவன் என்ன எனக்காக ப்ளூ பிரிண்ட் போட்டு வச்சிருக்கிறாரு, அவர் என்ன வரைஞ்சி வச்சிருக்கிறாரு. நான் பிறப்பதிலிருந்து நான் மரித்து பரலோகம் போகிற வரைக்கான வாழ்க்கையை தேவனுடைய திட்டம் அவருடைய கையிலே வரைந்திருக்கிறார். உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார். அது என்னன்னு பார்க்கணும். உள்ளங்கையை பார்க்கணும். உங்கள் உள்ளங்கையை இல்லை, தேவனுடைய உள்ளங்கையை பார்க்கணும். தேவன் என்ன வரைஞ்சி வச்சிருக்கான்னு பார்க்கணும். வேத புத்தகம் ஃபுல்லாக வரைஞ்சி வச்சிருக்காரு அவர். அதை பார்க்கணும். அதுதான் நீங்கள், அதான் நான். அதை பார்க்கணும். அப்படி ஒரு குடும்பத்தை பற்றி என்ன வரைஞ்சி வச்சிருக்காருன்னு பார்த்தா கணவன் மனைவி பிரியாமல் இருக்கிறது தான். கணவன் மனைவியோடு, அதாவது கணவன் விவேகமாக நடந்து மனைவியை பரலோகத்துக்கு கொண்டு போகணும். மனைவி கணவன் வீக்கா இருந்தால் மனைவி விசுவாசத்தில் நடந்து அந்த கணவனை பலப்படுத்தி அவனை உற்சாகப்படுத்தி அவனை தைரியப்படுத்தி அவனை பரலோகம் கொண்டு போகணும். எதுக்கு ரெண்டு பேரும் இணைச்சார்னா உங்களுடைய பிள்ளைகள் தேவனை ஆராதிக்க வைக்கிறதுக்காக. உங்களை எதுக்கு வச்சார்னா உங்கள் கணவனை பரலோகத்துக்கு கூட்டு போகிறதுக்கு, உங்கள் மனைவியை பரலோகத்துக்கு கூட்டு போகிற. நீ என்ன பண்ணுறீங்க? பிரச்சனை வந்தோன்னா விட்டுட்டு ஓடுறீங்க. அவன் யார்? கூலிக்காரன். ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்குறது தான் மேய்ப்பேன். நீ ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்கணும். உன் கணவனுக்கு நீ தான் மேய்ப்பன், உன்னுடைய புருஷனுக்கு நீ தான் மேய்ப்பன். பிரச்சனை வரும்போது விட்டுட்டு போடுறவ பொண்டாட்டி கிடையாது, அது வப்பாட்டி. பிரச்சனை வந்தால் ஓடி போயிடுவா. பணம் நிறைய வந்தால் இருப்பா. வப்பாட்டியாக நம்ம வாழ்கிறதுக்கு இல்லை. துன்பத்திலும் இன்பத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் உன் கூடவே இருப்பேன்னு சொல்லி உடன்படிக்க. அது நீங்கள் சொல்லியிருந்தாலும் சரி சொல்லலைனாலும் சரி கடைசி வரைக்கும் உன் மனைவியை எப்படியாவது பிடிச்சி பரலோகத்துக்குள்ளே கொண்டு போயிடணும். அதுதான் உன் வேலை. மனைவியுடைய வேலை என்ன? எப்படியாவது அவங்கள என்ன பண்ணணும்? விழாமல் அவங்க விசுவாசத்தில் நிற்க வச்சு தேவனோடு நடக்க வச்சு அவங்கள பரலோகத்துக்கு கூட்டு போகணும். அதுதான் ஒரு மனைவியுடைய வேலை. இதுக்காக தான் கணவன் மனைவியை இணைச்சி வச்சுருக்கிறாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுடைய சந்ததி தேவனை ஆராதிக்கும்படி பக்தியுள்ள சந்ததியாக இருக்கும்படிக்கு வைக்கிறதுக்கு தான் உங்களையும் ரெண்டு பேரையும் வச்சுருக்கிறாரு. புரியுதா? சபை எதுக்கு வச்சுருக்கிறாரு? கிறிஸ்துவுக்கு ஒரே மனைவாட்டி தான். கற்புள்ள மனைவியாக நான் என்ன பண்ணுறேன்? கற்புள்ள கன்னியாக ஒப்பு கொடுக்குறேன்னு பவுல் சொல்ல. கிறிஸ்துவுக்கு ரெண்டு மனைவி கிடையாது. அப்படின்னா அவருக்கு ரெண்டு மனைவியா நீ ரெண்டு மனைவி வச்சுக்கலாம். அவருக்கு ஒரே மனைவி தான் சபை. அப்படின்னா உனக்கும் ஒரே மனைவி ஒரே புருஷன். பாருங்கள், பைபிள் ரொம்ப அழகாக சொல்லுது. சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்க. புருஷருக்கு கீழ்ப்படிங்கன்னா அது தப்பு. அது புருஷனுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அது என்ன பண்ணா உன் சொந்த புருஷனுக்கு. ஊரில் இருக்கிற புருஷனுக்கெல்லாம் கீழ்ப்படிவாங்க. சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிக்கிறது தான் சிலருக்கு கஷ்டம். சொந்த ஊரில் இருக்கிற மனைவிக்கெல்லாம் அன்பு, பெண்களுக்கெல்லாம் அன்பு கூறுவாங்க. சொந்த மனைவிகிட்ட அன்பு கூறுறது தான் சிலருக்கு கஷ்டம்.
அதனால் அதில் தெளிவுள்ளவர்களாக இருங்க. அவர் என்ன பேட்டர்ன் வச்சுருக்கிறார், அவர் என்ன திட்டம் வச்சுருக்கிறார், அவர் என்ன எதிர்காலம் வச்சுருக்காருன்னு வேதத்தில் படிக்கணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் உங்களுக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கை. தேவன் குடும்பத்தை ஏற்படுத்தின தேவன், குடும்பத்தின் ஒழுங்கை ஏற்படுத்தின தேவன், குடும்பத்துக்கு உதவி செய்கிற தேவன், குடும்பத்தை கட்டுகிறவர் தேவன், எல்லார் மேலேயும் அக்கறையாக இருக்கிறது தேவன். ஏன்னா முழு குடும்பத்திற்கும் அவர் தான் ஹெட்டு. உங்கள் குடும்பத்துக்கும் சபைக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் யார் தான் ஹெட்டு? ஆமாம், அவரால் செய்ய முடியாத காரியம் இல்லை. அதனால் நம்ம அவரை விசுவாசித்து அதில் நடக்கணுமே தவிர விசுவாசம் விட்டு இப்படி இந்த விசுவாச வழி இல்லாமல் வேறு வழியில் விட்டுட்டு ஓடி போகிறது கிடையாது. புரிஞ்சுக்கிங்க, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஒரு டசன் மேட்டர், ஒரு சின்ன மேட்டராக இருக்கும், உடனே தக்க புக்கன்னு குதிக்கக்கூடாது. உட்காந்து நிதானிக்கணும். கொஞ்சம் நேரம் உட்காந்து யோசனை பண்ணணும். நான் இது மனுஷனால் உண்டாச்சா இல்லை பிசாசு கொண்டு வந்தானா? தேவன் எனக்கு இதில் உதவி செய்யும்படி தேவன்கிட்ட கேட்கணும். எந்த விஷயத்துலையும் அந்த விஷயத்தில் தேவன் உதவி செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணணும். அன்புள்ள பரலோக பிதாவே, நம்ம நன்றியோடு ஸ்தோத்திரம். இப்போ சொல்லப்பட்ட எல்லா செய்தியையும் நீங்கள் உங்களுடைய வார்த்தையை கேட்ட உங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன். அவங்களுடைய குடும்பத்தை இணைப்பீராக. ஆண்டவரே, எங்கள் கிறிஸ்தவ சபையில் விவாகரத்துன்ற ஒன்றே இருக்கக்கூடாது ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தையும் அப்படிப்பட்ட அன்பையும் கணவன் மனைவிகளுக்குள்ளாக ஊற்றுவீராக. எல்லா கசப்பிலிருந்தும் அவர்கள் விடுதலை அடைவார்களாக. அவர்களை மன்னிப்பு என்கிற உம்முடைய மன்னிப்பினாலே அவர்களை குணமாக்குவீராக. ஆவியானவரே, அவர்களை இசைந்து இருக்க பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென்.